170 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட அந்த இடத்துல காருக்குள் உட்கார்ந்து கொண்டு காம லீலைகளை விளையாடுகிற போது கயவர்கள் புகுந்தார்கள். சார் நீங்க ஒரு முன்முடிவுக்கு வராதீங்க சார். இல்லை நீங்கள் நான் பம்மாத்தெல்லாம் பேச நார்மலாக ஏன் பேசிட்டு கூட இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் அதுக்கு அவங்க அது அந்த பேசுறது கூட உரிமை இருக்காதா? முதல்ல இதுதான் நடந்திருக்கும், நீங்கள் எப்படி முன்முடிவு போகிறீங்க? முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கும், எல்லையை விட்டு வெளியில் எந்த பிரச்சனையும் தெரியாது. உங்களுக்கு உறவுகளில் நேரம் இருந்தால் அழகாக கார் வாங்கினவனுக்கு ஒரு அறை போட தெரியாதா? காட்டுக்குள்ளே இருக்குங்க அழைச்சிட்டு போகணும். ரோட்டில் நின்று பேச வேண்டியதானே பேசுகிறதா இருந்தால். மின்னொலி வீசுகிற விமான நிலையத்திற்கு முன்னாலே நின்று பேசலாமே. உங்களை யார் கட்டுப்படுத்துவா? யார் கேட்பா? உங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குங்கள. அந்த ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன். என் பிள்ளை சிதைக்கப்பட்டிருக்கிறாள், அப்படி பேசுகிறேன். நான் அதுக்காக பேசுகிறேன். அங்கேயே இவனுங்க DN 37 0362ங்கிற வண்டி இருசக்கர வாகனத்தில் அங்கேயே சுற்றி தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப நாளாக. இந்த 3 பேர் யாராக இருக்கும்? அயலூர்காரனா, இல்லை அயல்நாட்டுக்காரனா, பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டானா? 7 தனிப்படை போட்டிருக்கிறது கீழமேடு காவல் நிலையம் E2. கிட்டத்தட்ட 16 மணி நேரத்தை கடந்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். போனோன்னா காரை வெட்டிட்டான், முன்னாடியும் பின்னாடியும். உள்ளே இருந்தவனுக்கு அந்த காதலனுக்கு சராமரியாக விட்டு 6 இடத்துல நிலைகுலைந்து போய் கிடக்கிறான். இடது பக்கம் உட்கார்ந்திருந்த காதலியை கையை பிடித்து இழுத்து தரதரவென்று இழுத்து கொண்டு போய் செடிகளுக்குள்ள மறைச்சு 3 பேர் இரவு முழுவதும் அவன் அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா அந்த அயோக்கிய பெரு நான் எப்படி பார்க்குறேன். கட் பண்ணிடணும் கீழே.